காய்ஸ் இங்கே பாருங்கள், என்னை விட்டு இது போக மாட்டுக்கு. பறக்கிறியா இல்லையா? பற பறடா. என்னடா ஆச்சு உனக்கு? செத்துட்டானோ? விடவும் மாட்டுக்கிறான், பறக்கவும் மாட்டுக்கிறான். என்ன இறுக்கி பிடிச்சிக்கிட்டான்? இது என்னன்னு தெரியலையே, ரொம்ப பாசமாக இருக்கு என் மேலே. விட மாட்டுக்கிறான் பாருங்க. செத்தாலும் விடணும்ல, செத்துட்டானான்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஒரு அணக்கமில்ல, ஒன்றும் இல்லை. நூலாம்படம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மாட்டிக்கிட்டான். அதிலேருந்து எடுத்து அவன் ரெக்கையெல்லாம் க்ளீன் பண்ணி பறக்க வச்சேன். திருப்பி போய் ஃபேனில் போய் அடிபட்டுட்டான். ஃபேனில் அடிபட்டோன்னே இந்த பார்த்தீங்களா, கொஞ்சம் ரெக்கை கொஞ்சம் உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா ரெக்கை. இது நல்ல எனர்ஜிலாம் இருக்குங்க. பாருங்களேன், துடிப்பான் பாருங்கள். துடிக்கிறான் பார்த்தீங்களா, வாழை பிடிச்சா துடிப்பான். உயிர் இருக்கு, நடிக்கிறான். பாட்டி நட்டிப்புக்காரன். இப்போ இவன் ஏன் என்னை விட்டு போக மாட்டுக்கானா? இப்போ இவனுக்கு அடிபட்டனால மூளை கொஞ்சம் கிர்ருன்னு ஆயிடுச்சு. அதனால தான் இவன் போக மாட்டேங்கிறான். இந்த தும்பி பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? எங்கள் ஊரில் இதை நாங்கள் தும்பின்னு சொல்லுவோம். நிறையா ஊரில் வேறு பேர் இருக்கு. உங்கள் ஊரில் என்ன பேருன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இவன்கிட்டையெல்லாம் நான் மன்னிப்பு நிறையா கேட்கணும். ஏன் தெரியுமா? நான் சின்ன வயசில், அறியாத வயசில் நிறையா இதே மாதிரி பிடிச்சி அதோட தலையை இப்படி சுண்டி விளாண்டுருக்கேன். நிறையா தும்பிகளை பிடிச்சி எத்தனை சுண்டுறோமோ அத்தனை வயசு. அதெல்லாம் நான் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போம்லாம் அதெல்லாம் தப்பு நான் உணர்ந்துட்டேன். சின்ன வயசில் பண்ணது, அறியாமல் பண்ணது, அதெல்லாம் தப்பு. ஒரு உயிரை நம்ம காயப்படுத்தக்கூடாது. அதனால் இவன்ட்டு நான் ரொம்ப மன்னிப்பு கேட்குறேன். க்யூட்டாக இருக்குல்ல? உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? என்னை விட்டு போ, பறந்து உங்கள் அம்மாட்ட போ. மாதிரி இல்லை, ஆனால் நல்ல எனர்ஜியாக தான் இருக்கான். நடிக்கிறான், செம்மையாக நடிக்கிறான்.